குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ டனாங் ஏர்போர்ட்டில் இருக்காங்க. டனாங்லேருந்து ஆனால் கேபிட்டல் சிட்டி ஆஃப் வியட்நாமுக்கு போக போகிறோம். 6:30 மணிக்கு ஃப்ளைட்டுங்க. க்ரௌடு இல்லை சுத்தமாக. மணி இப்போ ஒரு 5:15 தான் ஆகுது. இன்னொரு 1 ஹவர் இருக்குது ஃப்ளைட்டுக்கு. அப்படியே போகலாங்க. செக்இன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து வியட்நாம் கரன்சியை பற்றி சொல்கிறாங்க உங்களுக்கு. வியட்நாம் கரன்சி பார்த்திங்கன்னா வியட்நாமீஸ் டாங் அப்படின்றாங்க. நம்ம ஊர் ரூபா மாதிரி இங்கே டாங். ஆனால் இங்கே வேல்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மிங்க. நம்ம ரூபா பணம் ₹1 பார்த்திங்கனாவே வியட்நாமீஸ் டாங் வந்து ஒரு 304 வியட்நாமீஸ் டாங் வரும். இப்போ எவ்வளோ கம்மி பாருங்கள் மதிப்பு உள்ளது. இங்கே வந்தீங்கன்னா எல்லாம் லட்சக்கணக்கில் தான் பணம் வச்சுருப்பீங்க. எல்லாம் டாங்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாம் லேக்ஸ் கணக்கு தான். 1 லட்சம் டாங்குக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 300, நம்ம ஊர் பணத்துக்கு வெறும் ₹304 தான் வருது. அப்போ பார்த்துங்க எவ்வளோ டாங்ஸ் வச்சுருப்பீங்க இங்கே வந்தீங்கன்னா. நான் இப்போ இந்த ஊர் பணம்லாம் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா இது 5 லட்சம் டாங், 5 lakhs டாங். இது மதிப்பு பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம ஊர் பணத்துக்கு மதிப்பு வந்து 5 லட்சம் டாங்கே பார்த்திங்கன்னா ஒரு ₹1550, ₹1500, ₹600 தான் வரும். அவ்வளோதான் இதோட வேல்யூ. ₹1600 தான் நம்ம ஊர் மதிப்பு. ஆனால் இங்கே வந்து 5 லட்சம் டாங். இது அடுத்தது பார்த்திங்கன்னா 2 லட்சம், 2 lakhs. இந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் காந்தி படம் போட்ட மாதிரி இங்கே வந்து ஹோச்சிமின் படம் தாங்க இருக்குது எல்லா ரூபா நோட்லேயும். ஹோச்சிமின் நம்ம ஊரில் எப்படி மகாத்மா காந்தியோ அதே மாதிரி தாங்க. இங்கே வந்து ஹோச்சிமின் தான் அவ்வளோ பெரிய லீடர், சுதந்திர போராட்ட வீரர். 2 லட்சத்துக்கு அடுத்தது இது பார்த்திங்கன்னா 1 lakh டாங். 1 lakh டாங் வந்து நம்ம ஊர் பணத்துக்கு வெறும் ₹305 தாங்க. அடுத்தது 50,000 டாங் இருக்குதுங்க. ஆனால் இப்போ என்கிட்ட கையில் இல்லை 50,000. 20,000 டாங் தான் இருக்குது. அடுத்தது இதுக்கு அடுத்தது 10,000 டாங். 5,000 டாங் இப்போ நம்ம கையில் இல்லை. கடைசியாக இது தாங்க 1000 டாங். 1000 டாங்னாவே நம்ம ஊர் பணத்துக்கு வெறும் ₹30, ₹3 தாங்க. இது நம்ம ஊருக்கு ₹3 தான் இங்கே 1000 டாங் வருது. ஃப்ரெண்ட்ஸ், டனாங்க்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பலாங்க. ஃப்ளைட் ஏற போகிறோம். ஃப்ளைட் போர்ட் பண்ண போகிறாங்க. சீட்டில் உட்காந்துட்டாங்க. ஒரு 10 minutes கிளம்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பார்த்தீங்கன்னா 3rd ஃப்ளைட்டுங்க. ஹனோய்க்கு போகிறது 3rd ஃப்ளைட்டு. பிரிட்ஜு தெரியுது பாருங்கள், ட்ராகன் பிரிட்ஜு, ஹேண்ட் பிரிட்ஜு. அவ்வளோதான், கடல் வந்துடுச்சு. போட்ஸ்லாம் தெரியுது, சின்ன சின்ன போட்ஸ் குட்டி குட்டியாக தெரியுது. எல்லாம் ஹனோய் லேண்ட் ஆக போகிறோம் இப்போ கொஞ்ச நேரத்தில். லேண்டிங் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இந்த ஃப்ளைட்டில் இருந்தால் இறங்கணும். ஒன்றும் செக்கிங்லாம் இல்லை. அப்படியே போக வேண்டியது தான். பேக்லாம் கிடையாது. ஹேண்ட் லக்கேஜ் தான். அப்படியே போக வேண்டியது தான். வெளியே போய் பஸ் பிடிச்சி போகணும், சிட்டி போகணும். இந்த ஹனோய் ஏர்போர்ட்லேருந்து சிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குதுங்க. ஏர்போர்ட்லேருந்து பஸ்ஸில் ஏறிட்டாங்க சிட்டி சென்டர் போகிறதுக்கு. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை, ஃப்ரீயாக இருக்குது. இங்கேருந்து டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க. 9,000 டாங் தான் 30 கிலோமீட்டர் போகிறதுக்கு. 9,000 டாங்னா வெறும் என்ன ஒரு ₹30 வரும், ₹28 வரும், அவ்வளோதான். 30 கிலோமீட்டர் போகிறதுக்கு வெறும் ₹28 தான். ரொம்ப சீப்பு தான்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே ஹனோயில் தங்க போகிற ஹாஸ்டலுங்க. இதுதான் ஹனோய் ஹை-ஃபை ஹாஸ்டல். இங்கே தான் தங்க போகிறோங்க. அப்படியே போய் உள்ளே போகலாம். இதாங்க ஹாஸ்டலு. மேலே போகணும். நமக்கு மேலே தான் ரூமு. காலையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் இங்கே இருக்குங்க. இங்கே தான் போல் இருக்குது. இங்கே சாப்பிட்டு அப்படியே போயிடலாம் வெளியில். இதாங்க நம்ம ஹாஸ்டல். சைட்லேயே வாஷ் பேஷன் இருக்குது. 2 பாத்ரூம், டாய்லெட் 2 இருக்குது. இதாங்க பெட்ரூம். டாப் பெட் தான். இங்கே உள்ளேயும் பாத்ரூம் இருக்குது. ஏசி ரூம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹனோயில் வந்து இன்டர்நேஷ்னல் இன்டர்செக்ஷன்ற இடத்துல இருக்கோங்க. இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. இன்டர்நேஷ்னல் இன்டர்செக்ஷன்ற இடத்துல இருக்கோம். பார்த்திங்களா, இந்த இடம் வந்து ஏரியா பேர் ஓல்டு குவார்ட்டர். இங்கே தான் எல்லாம் பழைய அந்த காலத்து இது எல்லாமே இங்கே தான் இருக்குது. தங்கியிருக்கிறது நம்ம இந்த ஏரியாவில் தான் தங்கியிருக்காங்க. டூரிஸ்ட் ஸ்பாட்டு எல்லாமே இங்கேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த இடம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், அந்த காலத்து பில்டிங் இதெல்லாம் பல வருஷம் இருக்கும் போல் இருக்குது. அந்த ஜன்னல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதை மட்டும் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கார்னர் இன்டர்செக்ஷனில் மட்டும். அப்படி உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாற்றிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம். நைட்டில் வந்தால் இங்கே வந்து எல்லாம் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் தான் ஃபுல்லாக இருக்கும் இந்த பக்கம். இப்போ எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குது டே டைமில் வந்ததுனால. நைட் டைமில் வந்தால் வெறும் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸாக இருக்கும் இங்கெல்லாம். இந்த ஹனோயில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாற்றிட்டாங்க. ஆனால் இன்னமும் ஒரு இடத்துல மட்டும் அந்த ட்ரெடிஷ்னல் ஹவுஸ் இன்னும் அப்படியே இருக்குது. அந்த காலத்து வீடு பாருங்கள். இதுதான் அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே ஆக்கிட்டாங்க. அந்த காலத்து வீடுங்க இது. ட்ரெடிஷ்னல் ஹவுஸ் இதுதான். கடையில் கூட ஒரு சில கடைகள்லாம் திறந்துருக்குங்க வியட்நாமீஸ் ஃபுட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. வியட்நாமீஸ் ஃபுட், வெஜிடேரியன் ஃபுட்டுன்னு போட்டிருக்கிறாங்க. இந்த கடையில் வெறும் வெஜிடேரியன் மட்டும்தான் போல இருக்குது. நம்ம குச்செல்லாம் இருக்குது. நெருப்பு பற்ற வைக்கிறாங்களா? தந்தூரி மாதிரி போல இருக்குது இதெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்ஜிஓசி சன் டெம்பிள்ன்ற கோயிலுக்கு வந்திருக்காங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு ஏரிக்கு நடுவில் இருக்குது. அப்படியே ஒரு பாலத்தில் நடந்து போகிற மாதிரி வரும். இந்த கோயில் என்ட்ரன்ஸ் வந்துட்டாங்க. பேரெலாம் தெரியாது. சன் டெம்பிள்னு போட்டிருந்தது ஏதோ. இது ஆனால் வியட்நாமீஸில் தான் இருக்குது எல்லாமே கம்ப்ளீட்டாக. என்ஜிஓசி சன் டெம்பிள் 50,000 டிக்கெட்டுக்கு. பெரிய ஏரிங்க. அதில் ஒரு மரப்பாலம் கட்டியிருக்காங்க. மரப்பாலத்து மேலே ஏறி போகணும். நடுவில் ஒரு சின்ன தீவில் இருக்கு கோயில். அதுதான். தண்ணி கலர் பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்குங்க. நல்ல பெரிய ஏரியா தான் இருக்குது. நார்த் இந்தியன்ஸ்லாம் நிறையா இருக்காங்க இங்கே. சவுத் இந்தியன்ஸோட நார்த் இந்தியன்ஸும் நிறையா இருக்குது. நான் ஹனோய் வந்ததுலேருந்தே பார்த்துட்டேன். நிறையா பேர் நார்த் இந்தியன்ஸ் பீப்புள் நிறையா இருக்கிறாங்க இங்கே. டூரிஸ்டாக வராங்க. ஐ மீன் இதாங்க ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு. வேண்டிக்கிட்டு பண்ணால் ஏதோ கட்டியிருக்காங்க பாருங்கள். அந்த இதை கட்டணும் போல இருக்குங்க வேண்டிக்கிட்டு. இத்தினோடு இருக்குது மரம். இவ்வளோ பழம் இருக்குங்க. இது என்ன பழம்னு தெரில. எலுமிச்சை பழம் மாதிரி இருக்குது. ஆனால் ஆரஞ்சு கலராக இருக்குது இது. இந்த இடம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. ஆனால் அப்படியே கோயிலுக்கு முன்னாடி இருக்குது. இது வெளியில் இருக்குது. இது உள்ளே போனால் தான் உள்ளே தான் கோயில் போல் இருக்குது. உள்ளே நல்லா இருக்கும் போல இருக்குங்க. இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கு. ஆனால் இங்கேயும் எல்லாம் சாப்பிட்ற பொருள் தான் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். சாப்பிட்ற ஐட்டம்
சாமி பாருங்கள் எப்படி இருக்குது, எத்தனை சாமி, எத்தனை விதமான சாமிகள். இந்த இடம் வேணால் பரவாயில்லைங்க, நல்லா இருக்குங்க. பார்க்கும் சுற்றி நல்லா இருக்கு. இந்த ஏரியை சுற்றியே பார்க்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பஸ்ஸில் தாங்க போயிட்டுருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோன்னா ஹோச்சிமின் மொசோலியன்ற இடத்துக்கு போயிட்டுருக்கோங்க. இந்த நாட்டு தலைவர் ஹோச்சிமின்னோட சமாதிங்க அங்கே தான் இருக்குது. அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம் இப்போது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோச்சிமின் மொசோலியம் வந்துட்டாங்க பாருங்கள். அங்கே தான் எதிரில் இருக்குது பாருங்கள். அதான் வெளி உள்ளே போகணும். இந்த இடமே ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. எல்லாம் ஃபுல்லாக கவர்மெண்ட் பில்டிங்ஸ் தான், ஆஃபீஸஸ் தான் இந்த பக்கம். இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தேன். ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பக்கம் எல்லா ரோடுமே அருமையாக இருக்குது. என்ட்ரன்ஸ் இங்கே இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு உள்ள இங்கேருந்து காமிக்கிறோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதுக்கு. அதுக்கோசரம் தான் வந்திருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமான இடம் பார்த்தீங்களா? இடம் பார்த்தீங்களா எவ்வளோ பிரமாதமாக இருக்கு. செமையாக இருக்குங்க. கார்டன், இப்போ கார்டன். பாருங்கள், அதான் லெஃப்டில் இருக்குது பாருங்கள். இந்த பில்டிங் தான், இதுதான் மொசோலியம்ன்றது. ஹோச்சிமின் தலைவரோட சமாதியை தான். இந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸு, ரிப்பப்ளிக் பேரேடு, அது மாதிரி இதெல்லாம் இங்கே தான் நடக்கும் போல் இருக்குங்க. பிரம்மாண்டமாக இருக்குது இடம். ரிப்பப்ளிக் ஸ்கொயர்ன்றவாங்கள்ல அந்த மாதிரி. பாருங்கள், சிட்டி டூர் பஸ் போகுது. ஓப்பன் பஸ், ஆஃப் அண்ட் ஆஃப் பஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குங்க. தலைவர் ஹோச்சிமின்னோட சமாதி தான். முதல் பிரைம் மினிஸ்டர், முதல் பிரசிடெண்ட் எல்லாமே அவர் தான். அவர் இறக்குற வரைக்குமே அவர் தான் பிரசிடெண்ட்டு. பிரைம் மினிஸ்டர் வந்து எக்ஸ்ட்ராவாக 10 வருஷம் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பிரசிடெண்ட்டாகவே இருந்திருக்காரு. சாகிற வரைக்கும் அவர் தான் பிரசிடெண்ட் வியட்நாமுக்கு பார்த்தீங்கன்னா 1945 தான் சுதந்திரம் கிடச்சிதுங்க, இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது ஃப்ரான்ஸுக்கிட்டேருந்து. ஃப்ரெஞ்சுக்கிட்டேருந்து இவங்க வாங்கினவுடனே, சுதந்திரம் வாங்கினவுடனே, இவர் ஹோச்சிமின் தான் வந்து இங்கே பிரசிடெண்ட்டாக இது பண்ணார். பிரசிடெண்ட்டாக பதவி ஏற்றுக்கிட்டார். 1969 அவர் சாகிற வருஷம் வரைக்கும் அவர் தான் பிரசிடெண்ட் வியட்நாமுக்கு. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டராகவும் 1945 55 வரைக்கும் ஒரு 10 வருஷம் பிரசிடெண்ட்டாகவும் இருந்துக்கிட்டு பிரைம் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு. அந்தளவுக்கு இவர் தான் இங்கே முக்கியமான தலைவர். அதனால தாங்க ரூபா நோட்டில் எல்லாமே இவரோட படம் தான் இருக்குது, பார்த்துருப்பீங்க. அந்தளவுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க இவரை. வியட்நாம்னாவே ஹோச்சிமின் தான். அதனால தான் நம்ம போன ஹோச்சிமின் சிட்டியே அவர் பேரை வச்சு தான் அந்த ஹோச்சிமின் சிட்டியே இருக்குது. இவர் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சமாதியாக இங்கே இருக்கார். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆயிருக்குது இப்போ? இவர் இறந்து போய் கிட்டத்தட்ட 55 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஏன்னா 2 சோல்ஜர் நின்றுட்டுருக்காங்க பாருங்கள் சமாதிக்கு முன்னாடி. பர்மனெண்ட்டாக நிற்பாங்க போல இருக்கவங்க இங்கே தான். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஹோச்சிமின் மேலே ஒரு மதிப்பு கூடிடுது. வேறு நாட்டுக்காரங்களாக இருந்தாலும் நமக்கே ஒரு மதிப்பு கூடிடுது. அந்த அளவுக்கு இங்கே இது பண்ணி ஒரு பெரிய லீடர் இங்கே. அப்படியே பாருங்கள், போகலாங்க. ட்ரெயின் ஸ்ட்ரீட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். கிராப் பைக் புக் பண்ணி போயிட்டுருக்கோங்க. ட்ரெயின் ஸ்ட்ரீட் வந்துட்டாங்க. கூட்டத்தை பார்த்தீங்களா? எவ்வளோ ஃபாரினர்ஸ் இருக்காங்க. உள்ளே போக முடியாது போல இருக்கு, இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. நைட்டில் மட்டும்தான் அலோடு போல இருக்குது, பகலில் அலோடு இல்லை போல இருக்கு. பாருங்க, இந்த பக்கம் பாருங்கள். கடையெல்லாம் எல்லாம் க்ளோஸ். ஆனால் இப்போ போகக்கூடாது போல இருக்கு. நைட்டில் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க போல இருக்குது. என்னன்னு தெரியல. இந்த ட்ரெயின் ஸ்ட்ரீட்னா என்னென்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ குறுகலான இடம். 2 பக்கமும் கடை, எல்லாமே ரெஸ்டாரண்ட்ஸ், காஃபி இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குது. கேஃபேலாம்
ட்ரெயின் பார்த்திங்கன்னா இந்த சின்ன இடத்துல வரும். இங்கே கேஃபேலெல்லாம் உட்காந்து அப்படியே பார்க்கலாம். பக்கத்துலேயே வர மாதிரி இருக்கும். அந்த டைமுக்கு மட்டும்தான் ட்ரெயின் எந்த டைமில் வருதோ அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா ரஷ். பாருங்கள் எவ்வளோ ரஷ் வந்துட்டாங்க. உள்ளே விடுவாங்க, இன்றைக்கி என்னான்னு தெரியல, விட மாட்டேன்றாங்க. இப்போ தெரியுதுங்களா, கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு டிராஃபிக்கு. 2 பக்கமும் வெயிட் பண்ணுறாங்க வெளியில். கேட் க்ளோஸ் பண்ணுறாங்க. ட்ரெயின் வரப்போகுதுங்களா. முன்னாடியே வந்திருக்கணும் போல இருக்குங்க. எல்லாம் உள்ளே ஃபுல்லாகிடுச்சு போல இருக்குல்லாம். எவ்வளோ பேர் மேலே இருக்கிறாங்க, எல்லாம் மேலெல்லாம் நின்றுட்டுருக்காங்க. எல்லாம் கேஃபே பார் எல்லாமே இதுதான். காஃபி ஷாப்ஸ், உள்ளே போய் காஃபி குடிச்சிட்டு இருக்கலாம். அதுக்குள்ளே ட்ரெயின் வரும், பார்க்கலாம் போல இருக்குது. எல்லாம் ஃபுல்லாகிட்டனால உள்ளே விட மாட்டேன்றாங்க. ட்ரெயினை பார்க்குறது பெரிய இது இல்லைங்க. இந்த உள்ளே இருந்துட்டு சின்ன ஸ்ட்ரீட்குள்ளே வர்றது தான் பெரிய விஷயம். 2 பக்கமும் கேஃபே, அதிலிருந்து உக்காந்துட்டு பார்க்குறது தான் இது இந்த இடத்தோட இதை ஸ்பெஷலாக. ட்ரெயின் வருது பாருங்கள். இந்த ஒரு ட்ரெயினை பார்க்குறதுக்கு எவ்வளோ ரஷ். பாருங்க அவ்வளோதான், ஓப்பன் பண்ணுறாரு பாருங்க. போகுது பாருங்க அப்படியே. எல்லாம் மக்கள்லாம் ஒரே சத்தம், ஜாம் ஆகிடுச்சு பாருங்கள் டிராஃபிக். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ஹனாயில் இருக்க ஒப்பேரா ஹவுஸுங்க. ஹனோய் ஒப்பேரா ஹவுஸ். மியூசிக் ஃபங்க்ஷன்ஸ், பெரிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இங்கே நடக்கிற இடம். பிரம்மாண்டமாக இருக்குது. பார்த்தீங்களா, முன்னாடி காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே ரவுண்டாக இருக்குங்க. இந்த பக்கம் இருந்து இதில் வரைக்கும் இந்த வரைக்கும் வருது. எவ்வளோ பெரிய பில்டிங். வியட்நாமில் எந்த பக்கம் பார்த்தாலும் ஹைலாண்ட்ஸ் காஃபி தான் ஃபேமஸ். சென்ட்ரலேருந்து காமிக்கிறாங்க உங்களுக்கு. பாருங்கள் எப்படி இருக்கு, பிரம்மாண்டமாக இருக்குங்க. இது ரெஸ்டாரண்ட் இல்லைங்க, ஹைலாண்ட்ஸ் காஃபி அவங்களுக்கு தான். எவ்வளோ அருமையாக இருக்குங்க. எவ்வளோ பார்க்கில் பார்த்துருப்பீங்க. சென்டரில் வந்து என்ன வச்சுருப்பாங்கன்னு. இங்கே என்ன வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ரோஜாப்பூக்கு ஒரு சிலைங்க. அப்படியே பாருங்கள், கேள்விப்பட்டதே இல்லை. ரோஜா பூக்கெல்லாம் சிலை வச்சுருக்காங்க இந்த இடத்துல. ஃப்ரெண்ட்ஸ், டே டைமில் பார்த்தோம்ல இன்டர்நேஷ்னல் இன்டர்செக்ஷன். இப்போ பார்த்தீங்களா அந்த இடம் எப்படி வைப் ஆகிடுச்சு. எல்லாமே ரோட்லேயே கடையை போட்டாங்க. ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் உள்ளே கிடையாது, எல்லாம் ரோட்டில் தான். பாருங்கள், எல்லாம் கடை இருக்குது, ரோட்லேயே டேபிள் சேர்லாம் போட்டாங்க. அப்படியே ரோட்லேயே சாப்பிட்றது தான் எல்லாமே இருக்குது. பாருங்கள், எதனாலன்னு தெரியல, கீழாக சேர் டேபிள் போட்டிருக்கிறாங்க இங்கே எல்லாமே. ஒருவேளை வியட்நாமீஸ்லாம் கொஞ்சம் ஹைட் கம்மின்றனால அவங்களுக்கு தகுந்த மாதிரியா, அது என்னன்னு தெரியல. எல்லாம் ஒரே சவுண்டு, ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்லேயும் பயங்கரமாக இருக்குது சவுண்டு.
எவ்வளோ ரஷ் பாருங்கெல்லாம். இன்னும் ஆரம்பிக்கல, டைம் 7-7:30 தான் ஆகுது. அதனால் எல்லாம் காலியாக தான் இருக்குது டேபிள்ஸ்லாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ஹைலாண்ட்ஸ் காஃபி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இருக்குதுங்க. நிறைய இடத்துல இருக்குது ஹைலாண்ட்ஸ் காஃபி, பயங்கர ஃபேமஸ் இங்கே. இந்த ஸ்ட்ரீட் பார்த்தீங்களா எவ்வளோ வைப்பாக இருக்குது, ஃபுல்லாக லைட்ஸுங்க. எல்லாமே ரெஸ்டாரண்ட்ஸு, காஃபி ஷாப், கிளப்ஸு இந்த மாதிரி தான். ஃபேமிலியோடு எல்லாம் ரோட்டில் போய் உட்காந்து எல்லாம் பாருங்கள் சாப்பிட்றாங்க. எல்லாமே வந்துடுச்சு, எல்லா ஐட்டமும் இருக்குது இங்கே. பார்த்தீங்கன்னா காஃபி அண்ட் டீ தாங்க ட்ரெடிஷ்னல் வியட்நாமீஸ் ரோஸ்டட் காஃபி. இங்கே பக்கத்தில் வரும்போதே காஃபி வாசம் பிச்சு எடுக்குது, அந்தளவுக்கு இருக்குது இங்கே. காஃபி டீ பயங்கர ஃபேமஸ். காஃபி டீ ப்ரைஸஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். கோகோனட் காஃபி 60,000. எக் காஃபி கூட இருக்குது, அது ஃபேமஸ் வியட்நாமில். ஆனால் நம்மளாலாம் குடிக்க முடியாது, அது எக் அப்படியே கலந்து விட்றாங்க. பிளாக் காஃபி 40K, வியட்நாம் மில்க் காஃபி 40K, சால்ட் காஃபி, எக் கொக்கோ, கோகோனட் கொக்கோ. இந்த பக்கம் டீ பார்த்தீங்கன்னா ஐஸ் பிளெண்டட் லெமன், ஐஸ் பிளெண்டட் குக்கி, பீச் டீ, லெமன் டீ, ஜாஸ்மின் டீ, லோட்டஸ் டீ. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கடைங்க இருந்தாலும் ரோட் சைடில் நம்ம ஊரில் பாட்டி கடைங்க மாதிரி எங்கேயும் பாட்டி ஏதோ சுட்டு கொடுக்குறாங்க, அதையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. எல்லாம் ரேட் கம்மி கொஞ்சம். எல்லாமே ரோட் சைடு தான் எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஆனால் எல்லா ஐட்டம்ஸும் இங்கே பார்த்தீங்கன்னா வரிசையாக ஃபேமிலியாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு வந்து கூட ஃபேமிலி தான் எல்லாம். ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது, ஆனால் எல்லாமே வெளியில் தான். பாருங்கள் எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே ஏகப்பட்ட ஐட்டம் போட்டு வச்சுருக்காங்க. சீ ஃபுட், சிக்கன், சாலடு, பார்பிக்யூ, அது இதுன்னு ஏராளமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் ஃபேமிலியாக அப்படியே சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம்லாம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகலை, ரெடியாக வச்சுருக்காங்க எல்லாம். வரிசையாக ரோட்டோர கடைங்க தான். ஆனால் மெயினாக ஏஷியனோட வெஸ்டர்ன் பீப்புள்ஸ் தாங்க அதிகமாக இருக்காங்க இங்கே. ஃபுல்லாக இருக்காங்க வெஸ்டர்ன் பீப்புள். அங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு காஃபி, லேம் காஃபி அண்ட் டீ. எத்தனை விதமான காஃபி டீ வச்சுருக்காங்க. இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் போல் இருக்குது. முதலே சொல்லிட்டேன் நான், ரொம்ப ஃபேமஸ் தான் இங்கே காஃபி. காஃபி கடைக்கு முன்னாடி நான் ஏதோ பொம்மை தான் வச்சுருக்காங்கன்னு நினச்சா உண்மையான இதுனா நாயா பூனையான்னு தெரில. நாய் மாதிரி இருக்குது, பூனை மாதிரி இருக்குது. எத்தனை விதமான ஐட்டங்கள் சேல்ஸுங்க ரோட் சைட்லேயே. பழங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள்லேருந்து, பெலாசொலையிலேருந்து, ட்ராகன் ஃப்ரூட் இங்கே வருஷம் பூரா கிடைக்கும் போல இருக்குது. மங்குஸ்தான் எல்லாம் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னாவே மங்குஸ்தான் தான் ஃபுல்லாக இருக்குது. அந்த காலத்து ரிக்ஷா பாருங்கள் நிறையா போகுதுங்க. இந்த மாதிரி காஃபி டீக்கு அளவே இல்லைங்க. எங்கே பார்த்தாலும் காஃபி அண்ட் டீ ஒவ்வொரு பேர். ஆனால் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்களா எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டைம் லைன் கேஃப் ரெஸ்டாரண்ட், வியட்நாமீஸ் குஷன் அண்ட் வெஜிடேரியன் ஃபுட்டும் இருக்குது இங்கே. அதுதான் மெயின். செமையாக இருக்குங்க இது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். வியட்நாமில் வந்து ஒரு தமிழ் போர்டு, இதெல்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. அன்னம் இந்தியன் ரெஸ்டாரண்ட் தமிழ்லேயே போட்டிருக்காங்க போர்டு. சவுத் இண்டியன், நார்த் இண்டியன் எல்லாமே இருக்குது. பியூர் வெஜிடேரியன் மெயினாக பாருங்கள். தமிழில் போட்டிருக்குது அன்னம்னு. நடத்துகிறவர் ஒரு வேளை தமிழரோ என்னமோ தெரியல, பார்க்கலாம் மேலே போய் உள்ளே போய் பார்த்தா தெரியும். அன்னம் ரெஸ்டாரண்ட். அப்படியே உள்ளே போகலாங்க. அன்னம் ரெஸ்டாரண்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வணக்கம்னு வேறு போட்டுருக்கு பார்த்தீங்களா. வணக்கம். மேலேங்களா தமிழ் தமிழ் எழுத்து இங்கே இருக்குதுன்னா அது பெரிய விஷயங்க. வியட்நாம் தமிழ் தான் எவ்வளோ சார்? 6 வருஷமா இருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா ஈரோடுலாம் பிறந்தது, ஆனால் வளர்ந்தது எல்லாம் திருச்சியா. கடை ஓனர் வந்து தூத்துக்குடின்றாரு, தூத்துக்குடிக்காரங்களாம். பார்க்கலாம், மேலே போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்து பேசலாம். எனக்கு வரும்போதே வணக்கம் தமிழில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு.